And when we undertake it with reference to Tamil studies, I think we are trying to widen the perspective. Comparative literature is a bridge across literatures. It may compare literatures which are genetically linked. It may also compare literatures or experiences which are physically separate but organically related. And as far as I am concerned, comparison must result in some kind of illumination. It must enhance our sense of interpretation. So, we have got 4 scholars, and I do not. I think they are all well known, and probably you can introduce yourself. And I will begin with Professor Mardanayagam. He does not require any introduction. He is a very senior and competent person in comparative literature, and he is going to present a paper on the birth of an Indian epic, from Sangam poems to Kumara Sambhavam. I think comparison within the same nation also is accepted as a comparative literature. That is called literature within the walls. Literature across the walls is normally treated as comparative literature, but literature within the walls or literature above the walls. I am using Henry Remarque's term, or I think, right. So I'm sure Dr. Mardanayagam will illuminate us on the connectedness or comparability between the Tamil Sangam poems and the Indian epic tradition. Professor Mardanayagam. And I would suggest everyone should confine his or her talk to 15 to 20 minutes. 15 would be ideal, okay? Because we have started late and there should be some discussion. I'd be happy if the central ideas, main ideas are presented within 15 minutes. பெரியோர்களே, அறிஞர் பெருமக்களே, நண்பர்களே, என்னுடைய கட்டுரையின் தலைப்பு Birth of an Indian Epic from Sangam Poems to Kumara Sambhavam. கட்டுரை ஆங்கிலத்தில் இருக்கிறது, நீண்ட கட்டுரை. எனவே 15 நிமிடங்களில் மூல கருத்துக்களை சுருக்கமாக தமிழில் சொல்லிவிடலாம் என்று நினைக்கின்றேன். இந்த கட்டுரை காளிதாசனின் குமார சம்பவத்தில் சங்க இலக்கியங்களின் தாக்கத்தை சுட்டிக்காட்டுகிறது. சென்ற நூற்றாண்டின் 70களில் ஜார்ஜ் ஹார்ட் எழுதிய 2 நூல்களில் காளிதாசன் படைப்புகளில் சங்க இலக்கிய தாக்கம் இருப்பதை சான்றுகளோடு நிறுவியிருக்கின்றார். The Poems of Ancient Tamil, Their Milieu and Their Sanskrit Counterparts என்பது ஒரு நூல். அது அவருடைய முனைவர் பட்ட ஆய்வேடு. இன்னொரு நூல் The Relation Between Tamil and the Classical Sanskrit. இந்த 2 நூல்களிலும் ஆங்காங்கே காளிதாசன் பெற்ற கடன்களை சுட்டிக்காட்டுவதோடு அவர் உங்களுக்கு தெரியும், ஜார்ஜ் ஹார்ட் அவர்கள் வடமொழி பேராசிரியராக இருந்தவர். இப்பொழுது தமிழ் பேராசிரியராக தமிழ் பணி புரிந்து வருகிறார். அவர் அந்த கட்டுரைகளிலே காளிதாசனின் படைப்புகளில் தொட்ட இடமெல்லாம் சங்க இலக்கியம் தட்டுப்படுகிறது என்று சொல்லுகிறார். அடுத்து ஜார்ஜ் ஹார்ட்டை ஒட்டி அவர் காலத்திலேயே
சீக்ஃப்ரீட் லியன்ஹார்ட் என்பவர் மேலை அறிஞர் தமிழ் லிட்ரேச்சர் கன்வென்ஷன்ஸ் அண்ட் சான்ஸ்கிரிட் முக்தகா போயட்ரி என்ற கட்டுரையை இரண்டாவது உலகத் தமிழ் மாநாட்டில், சென்னையில் நடந்த இரண்டாவது உலகத் தமிழ் மாநாட்டில் இந்த கட்டுரையை அவர் வாசித்தார். அந்த கட்டுரையில் பல கவி சமயங்களை காளிதாசன் சங்க இலக்கியங்களிலிருந்து பெற்றிருக்கின்றான். கவிதை உத்திகளை அவன் முக்தகா போயட்ரி, லிரிக்கல் போயம்ஸ், அவனுடைய படைப்புகள், லிரிக்கல் போயம்ஸை பற்றி பேசும்போது சொல்லுகிறார். காளிதாசன் பல கவிதை உத்திகளை சங்க இலக்கியங்களிலிருந்து பெற்றிருக்கின்றான் என்று சான்றுகளோடு குறிப்பிட்டார். வடமொழி பேராசிரியராகிய கிருஷ்ணமூர்த்தி என்பவர், இவர் கர்நாடக பல்கலைக்கழகத்திலே வடமொழி பேராசிரியராக பணியாற்றியவர். துவன்யாலோகா போன்ற வடமொழி நூல்களை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து விரிவான ஆய்வு முன்னுரைகளுடன் பதிப்பித்தவர் கிருஷ்ணமூர்த்தி. அவர் சாகித்ய அகாடமிக்காக காளிதாசன் என்ற நூலை ஆங்கிலத்தில் எழுதியிருக்கின்றார். அந்த நூலில் சங்க இலக்கியத்தின் தாக்கத்தை பற்றி முன்னுரையிலேயே குறிப்பிடுகின்றார். தமிழ்நாட்டு எல்லையில் இருக்கும் மகாராஷ்டிரமும் விதர்ப்பமும் இணைப்பு பாலமாக அமைந்து தமிழ் இலக்கிய மரபுகள் மகாராஷ்டிரி பிராகிருத் மூலமாக செவ்வியல் சமஸ்கிருதத்திற்கு கொண்டு சென்றிருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இது எப்படி சங்க இலக்கியம் காளிதாசனுக்கு சென்றது என்பது அது நேரடி தாக்கமா, மறைமுக தாக்கமா, டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் என்பதை உறுதியாக சொல்ல முடியாத நிலையில் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்லுகிறார், சங்க இலக்கியம் மகாராஷ்டிரி பிராகிருதம் மூலமாக செவ்வியல் சமஸ்கிருதத்திற்கு காளிதாசனுக்கு சென்றிருக்கலாம் என்று சொல்லுகிறார். அதோடு விடாமல் the impact of this particular finding about the impact of Sangam writings on Kalidasa is a major breakthrough in Kalidasa studies என்று சொல்லுகிறார். காளிதாசனுடைய படைப்புகளின் திறனாய்வு துறையிலே இது ஒரு புதிய பாதையை, ஒரு ராஜபாட்டையை வகுத்துக் கொடுத்திருக்கிறது என்பதையும் கிருஷ்ணமூர்த்தி பெருமித உணர்வோடு சுட்டி காட்டுகின்றார். சங்க இலக்கியத்தின் தாக்கத்தை பற்றி அவர் பெருமையோடு பேசுகிறார். இவர்கள் எல்லோரும், கிருஷ்ணமூர்த்தி, சீக்ஃப்ரீட் லியன்ஹார்ட், ஜார்ஜ் ஹார்ட் ஆகியவர்கள் பல சான்றுகளை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். மூங்கில் காடுகளின் வழியாக வீசுகின்ற காற்று மூங்கில் துளைகளின் வழியாக எழுப்புகின்ற இசை குழலூதுவோன் தரும் இசையை போன்று இன்பத்தை அளிக்கின்றது என்ற